சற்று நேரத்தில் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் ஸ்டாலின் அங்கிளை சந்தித்ததை தொடர்ந்து சீமானை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. உடனே நம்ம அண்ணன் சத்துணவு கொடுத்துற ரொம்ப விரக்தியில முட்டை போட்டுட்டே இருந்தாரு. முட்டை போட்ட கையோட 4 முட்டை எடுத்து பாக்கெட்ல போட்டுன்னு தம்பி என்ன அண்ணன் என்ன தம்பி என்ன சொல்லடா உனக்கு அப்படின்னு. இப்ப நீ வந்ததுனாலதான்ப்பா எனக்கு ஒரு நிம்மதியே இருக்கு. தூக்கமே இல்லப்பா, தூக்கமே இல்லை. அல்றா நம்ம கட்டி பிடிச்சிக்கின்னு நம்ம செங்கல் சைக்கோண்ண அங்கே என்ன வைக்கல் பண்ண முருகன் எந்த கொல்லப்புறத்தில் பூந்து எங்கே எந்த முள்ளு செட்டிக்கிட்டு எல்லாமே பூந்து எதுவும் தெரியாமல் ஓடின்னு இருப்பான்னாரா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நம்மளையே அடிச்சு போச்சுட்டு மாலையும் போட்டுட்டு இங்கே வந்து சால்வியும் போத்தனா எப்படி தான் இது? நீ யார் தான், நீ மனுஷனா, நீ என்ன, நீ எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அதாவது இந்த தமிழ்நாடு மக்கள் ஒரு பெரிய மனுஷனை ஒரு எப்படி ஒரு மனசளவுலையும் மனித தன்மையும் உள்ள ஒரு பெரிய மனுஷனை முதல்வர் ஆக்கியிருக்காங்கய்யா. சல்யூட்டியா சல்யூட். அதாவது சும்மா இந்த டிவி விற்கிறவன் எப்படி நம்ம செங்கல் சைக்கோண்ண டிவிங்கடா டிவிங்க அவரு இன்னொருத்தர் பூத்தியாக்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போறதுக்கு எதுக்கு இவனுங்களா சினிமா காரணங்களா அவரு. அதாவது என்னை எதிர்த்து அடிச்சவனாவே இருந்தாலும் என்னை அவதற்கு ஆளாக்கினவனாவே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க யாரும் வந்து நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாம பிறந்து படுக்க கூடாது. கரெக்டா இல்லையா? என்னுடைய மரியாதையும் மாண்பும் எப்போ உங்களுக்கு இருக்கும். ஆனா நான் உங்களை அடிப்பேன், தப்பு செஞ்சா அடிப்பேன் அப்படின்னு வந்து நின்னாரு பாருங்க தலைவன். லவ் யூ 3000 டேக் மீ ப்ளீஸ் டேக் மீ. செங்கல் சைக்கோ அண்ணனுக்கு இன்னில இருந்தாம நிம்மதியா தூங்குவேன். புரட்சின்னு பேச்சு புதைச்சி புட்டினாடா நாலடி பள்ளத்துல. இப்ப வந்து அண்ணன் வந்து அப்பாடி இப்போதான் தம்பி நிம்மதியா இருக்கு. அண்ணன் என்ன தம்பி என்ன சரி நம்ம சத்துணவு கொடுத்து போயிட்டு வரமா இருப்பான்ட்டு கட்ட போயினக்கிறா அப்படி தலைவன். இருந்தாலும் மாஸ்